மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, நிறைய வகையில் தோற்று போயிருப்பீங்க, நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க, நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க. இதை எல்லாத்தையுமே மொத்த அனுபவமாக எடுத்துக்கிட்டு இந்த அனுபவத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஒரு மாதத்திலேயே கத்தையாக பணம் சேர்க்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். எல்லாற்றுக்கும் மேலே கோச்சார ரீதியாக சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால மேச ராசியை பொறுத்தளவுக்கு இது நாள் வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருந்தால் கூட தற்சமயம் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து அதாவது கோச்சார ரீதியாக சனி பகவான் மீண்டும் கும்பராசிக்கு போகிறதுனால 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பிலிருந்து விடுபடுறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களில் ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தீங்களோ அந்த ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயங்களில் இருந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஐப்பசி மாதம் அமையப் போகுது.